வாத்து குழம்பு செஞ்சு சாப்பிடலாமா? வாத்து 3/4 கிலோ, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 1 சின்ன துண்டு, பிரியாணி இலை 1 சின்னதா, சோம்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சிருக்க பவுடரோட இந்த வணக்கின வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 7 முந்திரி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போனோடனே நம்ம கறியெல்லாம் போட்டுடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இல்லைன்னா கறிக்கு நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு போட்டு நல்லா ஒரு பிரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்துக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 10 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு இறக்குனா அவ்வளோதான், நம்மளோட வாத்து கிரேவி ரெடி. எதை வேணால் விட்டு கொடுப்பேன், ஆனால் இந்த ஈரலை மட்டும் நான் யாருக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன்.